Yeah, hi. Thank you everyone so much for coming. So basically today we are having, under 18 soccer game, which is completely for the girls. I would really like Mr. Thangaraj Master Sir for organizing this program, for all the girls where, we are trying to promote education, which is basically from the sports sector. So, and this is happening, in against with our national campaign, which we are holding right now, which completely, which we are calling it as Puri Padhai Desh Ki Bhalai, translating it as, when girls complete their education, the nation prospers. So, like you can see, like lot many times girls, in today's sector are trying to excel in sports sector, and we are also trying to use that as a medium for them to get scholarships and excel in their life in terms of education, also go further, and if they choose to be a sports person, because if you just go and ask any of the girls what do they want to be, they all have just one ambition, that they want to play for India as well. So they are also playing for our country. So that's one thing which with the cry is also working towards. So we would also like to thank Oracle, who's been one of our partner in helping us making this event successful. Thank you so much. வணக்கம். கிரை நடத்துகின்ற இந்த கால்பந்து போட்டியானது பெண் குழந்தைகள் கட்டாயம் எல்லா பெண்களும் கல்லூரி வரையில் படிக்கணுன்ற ஒரு சிந்தனைக்காக, விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்தணுன்ற நோக்கத்திற்காக மட்டும் இந்த கால்பந்து போட்டி நடத்துகிறாங்க. பல்வேறு வகையான விழிப்புணர்வு தொடர்ந்து இந்தியா முழுவதும் எல்லா வகையான விழிப்புணர்வுகளும் கை வந்து செய்துன்னு இருக்காங்க. இறுதியாக கால்பந்து பெண்கள் மட்டும் 17 வயதிற்கு உட்பட்டோருக்கான பள்ளி மாணவிகள் மொத்தம் 12 அணிகள் இந்த இதில் பங்கெடுத்தாங்க, கலந்துக்கினாங்க. கல்லூரி அணிகள் வந்து 8 அணிகள் இந்த போட்டியில் பங்கெடுத்து சிறப்பாக விளையாடி கொண்டு இருக்கிறாங்க. இந்த விளையாட்டுடைய நோக்கமே ஒரு குழந்தை கூட கல்வி இல்லாமல் போயிடக்கூடாது. பெண் குழந்தைங்க ஒரு குழந்தைங்க கூட கல்வி இல்லாமல் போயிடக்கூடாது. எல்லா குழந்தைகளும் கட்டாயம் படிக்கணுன்ற ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காக தான் மிக சிறப்பான முறையில் நடந்து கொண்டு இருக்கிறது. இன்னும் சிறிது நேரத்தில் இறுதிப் போட்டி நடைபெற இருக்கிறது. இதில் பங்கெடுத்த அனைத்து பள்ளி கல்லூரி பெண்கள் அணியினருக்கும் அவருடைய பயிற்சியாளர், அவருடைய தலைமை ஆசிரியர்கள், அவருடைய விளையாட்டு ஆசிரியர்கள் அனைவருக்கும் கிரையின் சார்பிலே மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் விளையாடினவங்களுக்கு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்போ இந்த பெண் குழந்தைகள் படிக்கணும், கல்லூரி வரையில் ஒரு குழந்தையும் இடைவிலகல் இல்லாமல் தொடர்ந்து படிக்கணுன்றதுக்காக தான் இந்த விழிப்புணர்வு கால்பந்து போட்டியே நடக்குது. அது மாத்திரம் இல்லாமல் வரைதல் போட்டி, அப்புறம் விழிப்புணர்வை ஏற்படுத்துறது, மற்ற என்னென்ன வாய்ப்புகள் எல்லாம் இருக்கிறதோ அதெல்லாம் எல்லா பக்கத்தில் இந்தியா முழுவதும் கிரையின் சார்பில் தொடர்ந்து நடைபெறுகிறது. மேலும் இது வந்து வருடத்திற்கு ஒரு முறை கட்டாயம் பெண் குழந்தைங்க படிக்கணுன்றதை வலியுறுத்தி ஒரு விழிப்புணர்வாக தொடர்ந்து நடத்திக்கின்னு இருக்காங்க. இப்போ அந்த வகையில் பார்க்கணும்னா, இப்போ உதாரணத்துக்கு வியாசர்பாடி நீங்கள் எடுத்துக்கினீங்கன்னா கல்வித்தரம் வந்து பல ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்ததை விட இன்னைக்கு ஏறக்குறைய ஒரு 90% இந்த விழிப்புணர்வுகளால் கல்வித்தரம், கல்லூரி தரமெல்லாம் உயர்ந்திருக்குது. அவர்களெல்லாம் பள்ளியில் 100% தேர்ச்சி பெற்று இருக்கார்கள். கல்லூரியிலும் ஒரு காலத்தில் கல்லூரி படிக்கிற மாணவிகளோ இல்லாமல் இருந்தாங்க. இன்றைக்கி வந்து எல்லா துறையிலும் கல்லூரி மாணவிகள், எல்லா மருத்துவத்துறையிலேருந்து எல்லா துறையிலையும் மாணவிகள் இப்போ வந்து படிக்கிறாங்க. அது விளையாட்டுலேயும் அவங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்குதுன்றத இந்த நேரத்தில் மகிழ்ச்சியாக நாங்கள் தெரிவிக்கிறோம். அரசு பள்ளிகள் நிறைய இப்போ இங்கே பங்கெடுத்த முக்கால்வாசி அரசு பள்ளி மாணவிகள்,
அதே மாதிரி கல்லூரி எடுத்துக்கினாலும் அரசு கல்லூரி மாணவிகள் அணி தான் நிறைய பேர் பங்கெடுத்தாங்க. இப்போ 17 வயதுக்கு உட்பட்ட டீம் வந்து அதான் பள்ளி அணி வந்து 12 அணிகள் பங்கெடுத்தாங்க. கல்லூரி அணிகள் வந்து 8 அணிகள் பங்கெடுத்தாங்க.